என்னுடைய கண்ணுக்கு எட்டிய தூரம் இந்த அரங்கத்திற்குள்ளே மட்டுமல்ல, இதற்கு வெளியிலும் கூடியிருக்கின்ற என்னுடைய தொப்புள் கூடி உறவான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் பேரருள் பொழியப்படட்டும் என்று பிரார்த்தித்து தொடங்குகின்றேன். வெல்லும் ஜனநாயகம். பாபா சாஹிப் அம்பேத்கர் கனவு கண்ட இந்தியா ஜனநாயக மாண்புகளை கொண்ட இந்தியாவாக, சமதர்மத்தை போதிக்கக்கூடிய இந்தியாவாக, மாநிலங்களுடைய உரிமைகளை எல்லாம் மதிக்கக்கூடிய இந்தியாவாக அந்த இந்தியாவை அம்பேத்கர் அவர்கள் கனவு கொண்டார்கள். ஆனால் இந்த மோடியினுடைய 10 ஆண்டுகால ஆட்சியிலே இந்தியாவிலே ஜனநாயக மாண்புகள் அனைத்தும் சிதறடிக்கப்பட்டு அது மழுங்கிவிட்டது என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது. காலம் மிக குறைவாக இருக்கின்றது. 2021 டிசம்பரிலே அமெரிக்காவிலே வெள்ளை மாளிகையிலே ஜனநாயக மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டிலே உரையாற்றிய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, we are the largest democracy in India என்று பெருமையாக பேசினார். உலகிலேயே நாங்கள் தான் மிகப்பெரிய ஜனநாயகம் என்று பேசினார். ஆனால் அவர் பேசியதற்கு 2 மாதங்களுக்கு முன்பாக பல்வேறு ஆய்வு நிறுவனங்கள் இந்தியா இஸ் நாட் எ டெமோக்ரசி நவ் பட் இட் இஸ் அன் எலெக்டட் ஆட்டோக்ரசி என்று அறிக்கை கொடுத்தார்கள். இந்தியா இன்று ஜனநாயகமாக இல்லை, இது தேர்தலை நடத்தக்கூடிய ஒரு எதேச்சதிகார நாடாக மாறிவிட்டது என்று அறிக்கைகள் ஒன்றின் பின் ஒன்றாக மேற்கோள்களை காட்ட முடியும். பாபா சாஹிப் அம்பேத்கர் எந்த அடிப்படையில் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கினாரோ அதையெல்லாம் சிதைக்கக்கூடிய ஒரு ஐடியாலஜி, ஒரு கொள்கை தான் ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய கொள்கை. இதை தெளிவாக புரிந்த ஒரு மாபெரும் தலித் தலைவர், மக்கள் தலைவர் இந்தியாவிலே இருக்கின்றார் என்றால் அவர் என் அன்புக்குரிய சகோதரர் திருமா அவர்கள் மட்டும்தான் என்று நான் சொல்வேன்.